ஒரு நாட்டுல ஒரு ராஜா ஒரு தளபதியை தேர்றாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலயும் விதை நெல்ல கொடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சுக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல். கதைனால அந்த முதல்ல அத அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்ல. நான் 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். அத தம்பி இன்னைக்கு அதை நான் இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவரு தளபதினு மாத்திட்டு அதை சொல்றாரு. இதுல வருத்தம் இல்ல. அது ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது ஒரு தவறு ஒண்ணு.